இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருமாவளவன் அவர்கள், அவர் எம்பியா இருக்கக்கூடிய அவரு போய் நாமினேஷன் ஃபார்மை தூக்கிட்டு போறாரு காட்டுமன்னார் கோவிலுக்கு. திருமாவளவன் அவர்களை மிரட்டி அந்த வேட்புமனு வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னாங்கன்னா, புதுச்சேரியில மொத்தம் 30 இடங்கண்ணா. 16 இடத்துல காங்கிரஸ் நிக்குது, 14 இடத்துல கூட்டணி கட்சி நிக்குது. அவர்களுக்குள்ள கூட்டணி உடன்படிக்கை எட்டாத காரணத்தினால திருமாவளவன் 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போட்டி போடுறார். 3 இடத்துலயும் பானை சிம்பிள் கொடுத்தாச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 இடத்துல எக்ஸ்ட்ரா போடுது. காங்கிரஸ் 6 இடத்துல போட்டி போடுறாங்க. நேத்து திருமாவளவன் புதுச்சேரியில் எப்படி பிரச்சாரம் பண்றாருன்னா, தயவு செய்து யாரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போட வேண்டாம், பானை சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டாம், கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி 3 பேர் போட்டி போடுறாங்கன்னு. அதனால திருமாவளவன் நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சிக்கு ஓட்டு கேட்பாரு, ஆனா திருமாவளவன் புதுச்சேரியில 3 பேர்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் கொடுத்த வேட்பு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய நிலைமையில திருமாவளவன் அவங்க இருக்கிறாங்க. இதுதான் தமிழகத்தினுடைய சமூக நீதி. ஏன்னா இங்க மேடம் இருக்கிறாங்க, ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு திருமாவளவன் அவர்கள் பேட்டி எடுத்த போது என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு அரசியல் களம் மாறுது, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அப்ப என்னுடைய குரல் அங்க இருந்தா தான் சரியா இருக்கும். அப்ப இவர் என்ன எதிர்பார்த்தாரு, டிஎம்கே மெஜாரிட்டிக்கு வராது, நாமளும் போட்டு எம்எல்ஏ ஆயிக்கலாம், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் வந்தா ஒரு மினிஸ்டரோ டெப்டி சிஎம் வாங்கிக்கலாம் ஐடியா பண்ணார். இன்னைக்கு திமுக ஏங்க இதெல்லாம் வெளிப்படையா சொல்றீங்க, நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் மக்களுக்கு தெரியும், நீங்க எதுக்கு வெளிப்படையா அந்த மாதிரி சொல்றீங்க, அதனால நீங்க வேட்புமனு வாபஸ் வாங்குங்கன்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை கொச்சைப்படுத்தி இருக்கின்றார்கள், கேவலைப்படுத்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் சமுதாயத்தினுடைய பெருமக்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்சி எஸ்டி சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தலைவருக்கு நடந்த அநியாயம் இது சமூக நீதிக்கு எதிரானது என்பது எங்களுடைய கருத்துக்கள்.